மகாராஜனுடைய அபங்கங்கள் அத்தனையும் இந்திராயணி நதியில மூட்டை கட்டி போட முடியுமா உத்தரவு போட்டு பண்டரீச்சரா 13 நாள் கழிச்சு இந்த இந்திராயணி நதி தேவதையே அந்த அபங்க மூட்டையை கொண்டு வந்து துகாராம் மகாராஜுக்கு. காரணம் என்னன்னா பாண்டுரங்கனுடைய கருணை, இவருடைய பக்தி, இவருடைய அபங்கத்தை பகவான் அங்கீகரிச்சு. முன்னூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி பண்ணின அபங்கம் இன்னைக்கு நமக்கு என்னமோ பண்றது, எழுந்துன்னு ஆடணும்னு தோன்றது. துகாராம் மகாராஜோட அபங்கம் ஏன் அப்படின்னு கேட்டா பகவான் அங்கீகரிக்கணும், அவர் பக்தி அங்கீகரிக்கணும், அபங்கத்தை அங்கீகரிக்கணும். அன்னைக்கு இருந்த ஒரு மகா வித்வான் வித்யா கர்வத்தினால, ஜாதி அபிமானத்தினால, தான் பிராமணன்கிற ஒரு கர்வத்தினால இந்த துகாராம் மகாராஜனுடைய அபங்கங்கள் அத்தனையும் இந்திராயணி நதியில மூட்டை கட்டி போட முடியுமா உத்தரவு போட்டுட்டான். அழுதுண்டே போட்டார் துகாராம் மகாராஜ். அந்த மூட்டையை அப்படியே போட்டார். கரையில உட்கார்ந்துன்னு அழுதுண்டே இருக்கார். 13 நாள் சாப்பாடு கிடையாது, தீர்த்தம் கிடையாது. ஏயிகா துமாய பாப பண்டரீச்சரா மகாராஜோட அபங்கம். பாண்டுரங்கனே தாயார கூப்பிடுறார். நான் பண்ணினது தப்பு தானே. சாஸ்திரங்கள் எல்லாம் வேதார்த்தங்களையும் சாஸ்திரார்த்தங்களையும் நாம் பிராகிருத பாஷையில் மராட்டியில நான் எப்படி எழுதலாம்? அது எழுதுறதுக்குள்ள யோக்கியதை எனக்கு இருக்கா? யாதிஹீன மதிஹீன. நான் என்ன ஜாதியில பிறந்திருக்கேன்? அப்படி என்ன படிச்ச வித்வத்தா இருக்கு எனக்கு? மதிஹீன. நான் ஒரு வைசிய குலத்துல பிறந்தவன். இது மாதிரி சாஸ்திர விஷயங்கள் எல்லாம் நான் அபங்கத்துல, இதுவும் பிராகிருத பாஷையில எழுதினது அந்த பெரியோர்கள்லாம் சொல்றது போல தப்பு தானே. அப்பதான் அவருக்கு தோன்றது தப்பு தான், நானா எழுதலையே பாண்டுரங்கா, நீ சொல்லிதானே நான் எழுதினேன். எழுதுன்னு நீதானே என்ன சொன்ன, அபங்கம் பாடுன்னு சொன்னது நீதானே. இது மாதிரி 13 நாள் அழறாரு, 13 நாள் கதறார். 13 நாள் கழிச்சு இந்த இந்திராயணி நதி தேவதையே அந்த அபங்க மூட்டையை கொண்டு வந்து துகாராம் மகாராஜிட்ட கொடுக்கிறார்.
அப்போ 13 நாள் முன்னாடி ஜலத்தில் போட்ட அந்த அபங்கங்கள் திரும்பி வரணும்னா எப்படி வரும்? இந்த அனல்வாதம் புனல்வாதம்னு நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறோமே, அதுதான் அது புனல்வாதம். காரணம் என்னன்னா, பாண்டுரங்கனுடைய கருணை, இவருடைய பக்தி, இவருடைய அபங்கத்தை பகவான் அங்கீகரிச்சார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.